வெல்கம் டு சரசு சமையல். நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான 5 வகையான பொரியல் தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல், குட்டீஸ்க்கு பிடித்தமான உருளைக்கிழங்குங்க. அதுக்கப்புறமா கீரை பொரியலுங்க, இந்த வெயில் காலத்துக்கு உகந்தது. கதம்ப பொரியல் ஒன்றுங்க. பீட்ரூட்டில் 2 வகை பொரியல், வறுவல், இது ரெண்டுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாங்க. உடனுக்குடன் அனுப்பி வைப்போங்க. முதல்ல நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான உருளைக்கிழங்கு பொன் வறுவல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாங்க. தண்ணியெல்லாம் லேசாக கூட தெளிக்க வேண்டியதில்லை, அப்படியே மூடி போட்டால் போதுமானது. அப்பப்போ நம்ம இடையில பெரட்டி விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே தான் வதங்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறணுங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் அடுப்பை சிம்மில் போட்டே குறைச்சி வச்சே நல்லா வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வருங்க. நல்ல முருகலாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இடையில அப்பப்போ போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம மற்ற வேலைகளை கவனிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிம்லேயே போட்டுட்டு நான் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட பொன் முறுவலான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கீரை பொரியல் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. இப்போ நான் சிறுகீரை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிட்டு கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. லேசாக வேணுமானா தண்ணி தெளிக்கலாம், இல்லைன்னா அதில் இருக்க ஈரத்தன்மையே போதுமானதுங்க. நல்லா திறந்து வச்சே தான் கீரையை வேக வைக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா கீரை பொரியல் ரெடிங்க. இந்த வெயிலுக்கேற்ற ரெசிபிங்க. அடுத்ததாக கதம்ப பொரியலுங்க. இதில் கேரட் இருக்குங்க, பீன்ஸ் இருக்குங்க, முட்டைக்கோஸ் இருக்குது, சவுச்சவ் இருக்குது, புடலங்காய் இருக்குது. எல்லா காய்கறிகளையும் நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இதில் இன்னும் சொரக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம், பீர்க்கங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதையெல்லாம் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க. எல்லா காயும் ஒன்றா போட்டு இப்போ ஒரு வறுவல் பண்ண போகிறேங்க. குடமிளகா ஒன்று இருந்துச்சு, அதையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாயை நம்ம இதோட சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது சீக்கிரமாக வதங்கிரும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதை போட போகிறோம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு வறுவல் பண்ணிடலாங்க. இப்போது நான் ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். காய் அதிகமாக இருக்கனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க விடுறேன். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் சீரகமும் தாளிச்சிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதுமானது. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் இந்தளவு வதங்கினா போதுமானது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. காரம் பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் சீரகத்தூள் தூவிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்ச காய்கறிகள் எல்லாமே இதில் சேர்த்துறேங்க. இப்போ இதை ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம குடமிளகாயும் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதங்கியாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. நீங்கள் தண்ணி அதிகம் தேவை இருக்காது, காயிலேருந்தே தண்ணி விட்டு வரும். இப்போது தண்ணி தெளித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுடலாங்க. இப்போது வெயிட் போட்டாச்சுங்க. இப்போ சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பாதி விசில் இதில் உருவி விட்டுறணும். அப்போ தான் காய் குழையாமல் இருக்கும், இல்லைன்னா காய் குழஞ்சிடுங்க. இப்போ குக்கர் ஒரு சவுண்டு வந்துருச்சு. நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ மீதி இருக்க அந்த வெயிட்லேயே இந்த நம்ம சேர்த்த காயெல்லாம் வெந்துருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட்டை உருவினதுக்கப்புறமா நல்லா வெயிட் ஆறிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பை தூண்டி விட்டு வதக்குனீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திரும்.
இப்போ பாருங்கள் காய் வந்து குழையாமல் நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுட்டுங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலையே சேர்க்க மறந்துட்டேங்க. ஃபைனலாகவும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வற்றி வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் வந்து நல்லா வற்றி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை சாதத்துக்கு கூட நம்ம போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கதம்ப பொரியல் வறுவல் ரெடிங்க. இது வந்து சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதும் சாப்பிட்லாங்க. பருப்பு கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரி செய்கிற அன்றைக்கி சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க. இப்போது பீட்ரூட்டில் நான் வந்து ஒரு பொரியலுங்க, அது வந்து மிளகாத்தூள் போட்ட பொரியல் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு பீட்ரூட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாங்க. தண்ணி தெளிச்சிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். சரியாக 2 சவுண்டு விட்டிங்கன்னா போதுமானது. பீசஸ் போடும்போது நல்லா வெந்துடும். இந்த 2 சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இதை தாளிச்சிடலாங்க. பாருங்கள் 2 சவுண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிருச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்தாச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் போட்டால் குழந்தைங்கள்லாம் வாய்க்கு வரும். அதனால் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டா ஒன்றும் தெரியாது நமக்கு அந்தளவுக்கு. அதனால் வரமிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அந்த தண்ணி இல்லாமல் சுண்டி வரணுங்க. பாருங்கள் நம்ம தெளித்த தண்ணி சரியாயிடுச்சு. லேசாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடணும். பாருங்கள் இப்போ கையில் நசுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. இப்போது காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் பெரட்டியாச்சுன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காய் நறுக்கிட்டு வேக வச்சுட்டா 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை செய்கிறதுக்கு. அடுத்ததாக அரைச்சி விட்ட பீட்ரூட் வறுவல் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் பீட்ரூட்டை உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி 2 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ தாளிச்சாச்சுங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுலாங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சோம்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் 2 பீட்ரூட் எடுத்தேங்க. 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டுருக்கேங்க. இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துடலாங்க. இந்த பீட்ரூட் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு சேர்த்தலை. நீங்கள் இப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. சுருளை வதக்கணும். சுருளை வதக்கியாச்சுன்னா நம்மளோட பீட்ரூட் அரைச்சி விட்ட வறுவல் ரெடிங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சு காட்டின இந்த உருளைக்கிழங்கு வறுவல், சத்தான ஒரு கீரை பொரியல், கதம்ப பொரியல், அடுத்ததாக பீட்ரூட்டில் 2 டைப் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க. இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சத்தாக சுவையாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.